Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் கடற்கரை மணலுக்குள்ளிருந்து திடீரென சூலாயுதம் வெளிவந்ததால் பக்தர்கள் நெகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலிருந்தும் வந்து பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்து வருகிறார்கள். அவ்வாறு வரும் பக்தர்கள் கோயில் முன்பு உள்ள கடற்கரையில் குடும்பத்துடன் புனித நீராடி சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இங்கு கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. கடற்கரையில் சுமார் 50 அடிக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் நீராட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கடல் அரிப்பு காரணமாகவும் கடல் சீற்றத்தின் காரணமாகவும் திருச்செந்தூர் கடலுக்குள்ளிருந்து ஏராளமான பழங்கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் வெளியே வந்த வண்ணம் உள்ளன. கடந்த 1 மாத காலத்திற்குள் 20க்கும் மேற்பட்ட சிலைகளும் 4 கல்வெட்டுகளும் வெளியே வந்துள்ளன. இந்த நிலையில் திருச்செந்தூர் கடற்கரை மணலில் கல் ஒன்று தென்பட்டுள்ளது. அங்கிருந்த பக்தர்கள் அதை தோண்டி பார்த்துள்ளனர். அந்த கல் நீளமாக மண்ணுக்குள் சென்றுள்ளது. என்னவென்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் பக்தர்கள் சிலர் சேர்ந்து அந்த கல் இருந்த இடத்தை தோண்டியுள்ளனர். மணலை தோண்டிய பக்தர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த கல்லில் சூலாயுதம் செதுக்கப்பட்டிருந்தது. உடனே அங்கு நின்ற பக்தர்கள் அதை வணங்கினர். ஏற்கனவே கடற்கரையில் கல்வெட்டுகள் கிடைத்து வந்த நிலையில் இதுவும் ஒரு கல்வெட்டாக இருக்கலாம் என்று நினைத்த பக்தர்களுக்கு சூலாயுதம் வந்ததால் அதனை மெய்மறந்து வணங்கினர். புதிய தலைமுறைக்காக திருச்செந்தூரிலிருந்து செய்தியாளர் சுடலைமணி செல்வன். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.